பாட்டியோட 80வது பிறந்தநாள் விழா. இதில் முத்துவும் மீனாவும் பாட்டிக்கு என்ன கிஃப்ட் தர போகிறாங்க. இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துவும் செல்வமும் யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீடு மாறி போனதாகவும் தெரியுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மனோஜ் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சிறகடிக்க ஆசை டீம் 70-80களில் ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருந்த KR விஜய் அவங்களும் அப்புறம் வடிவுக்கரசி அவங்களும் செட்டில் இருக்காங்க. பாட்டியோட பிறந்தநாள் விழாவுக்கு முத்து இவங்க 2 பேரையும் தான் கூட்டிட்டு வர போறார் போல. பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸாவும் இவங்க வரலாம், இல்லைன்னா பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின்ஸாவும் KR விஜயா அவங்களும் வடிவுக்கரசி அவங்களும் வரலாம். இதுதான் முத்துவும் மீனாவும் பாட்டிக்கு தரப்போற பர்த்டே கிஃப்ட்டு. பாட்டி தரப்போற கிஃப்ட்டும் மீனா தான் வாங்க போறாங்க. அது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பாட்டியோட இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் மீனா வச்சிருக்கிற நகை கவரிங் நகைன்னு தெரிய வரலாம். ஒருவேளை ஃபங்க்ஷனில் இந்த உண்மைகள் வெளியே வரப்போ இந்த பழி பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மா மேலேயும் தங்கச்சி மேலேயும் போக வாய்ப்பு இருக்கு. ரோகிணி இல்லைன்னா ஸ்ருதி அம்மா இந்த விஷயத்தில் மீனா ஃபேமிலியை டார்கெட் பண்ணலாம். இங்கே மனோஜும் தான் மாட்டிக்க கூடாதுன்னு மீனா ஃபேமிலி மேலே பழி போடலாம். முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா நகையை வாங்கிட்டு போன அப்பவே தங்களுக்கு தெரியும் இது கவரிங் நகைன்னு. வீட்டில் சொல்லி பிரச்சனை பண்ண வேணான்னு அமைதியாக இருந்தான்னு சொல்லி இந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து யார் நகையை மாற்றி வச்சதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஏன்னா சிறகடிக்க ஆசை ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து முத்துவும் செல்வமும் போலீஸ் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் ஷேர் ஆகிருந்தது. இவர் பார்த்தீங்கன்னா மனோஜ் ஏமாந்த கேஸ் ஹேண்டில் பண்ணவர். இவர் மூலியமா முத்துவுக்கு மனோஜ் ஏமாந்த விஷயம் தெரிய வரும். முத்து கன்ஃபார்ம் பண்ணிடுவார் மனோஜ் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா ஆல்ரெடி முத்துவுக்கு மனோஜ் மேலே சந்தேகம் இருந்தது. இப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுவார்.